வாழ்வுடன் குரு வணக்கம். குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இனிமையான காலை பொழுதில் டென்மார்க் நார்வே ஸ்கையோகா இணையதளத்திற்கு வருகை தந்திருக்கும் இருபால் மெய் அன்பர்களையும் மற்றும் துரியாதீத தவத்தை இனிதே நடத்தி கொடுத்த நேசமலர் அம்மா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் சுகந்தி அம்மா மற்றும் நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் அன்புடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு அமைதியின்மை எதனால். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மகா சமாதி தினமான வேதாத்ரிய வேள்வி தினமான இன்று அவரின் ஆற்றல் மேலோங்கி வான்காந்தத்தில் பூரித்து நிறைந்து நிற்கும் இந்த தருணத்தில் அவரை மானசீகமாக வணங்கி தொழுது நல்லாசிகளை ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொள்வோம். அவர்களின் ஆணித்தரமான நோக்கம் உலக அமைதி உலகம் முழுவதும் மலரட்டும். அருட்தந்தை சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தர மானசீகமாக அவரை வணங்கிக் கொள்கிறோம். நமது வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது. அந்த ஒரே சிக்கல் தொடர்ந்து வருது. எதனால? அது என்னுடைய தவறா இல்ல கர்ம வினைகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சா இரண்டும் ஒன்றுதானே. நம் தவறும் நம்முடையதுதான். அதற்கு ஏற்ப கர்மா வருது. கர்மா நாம உருவாக்குறது தான். அதாவது அதனுடைய சீடுக்கே போய் பார்த்தா இது உண்மை. இயற்கை நியதி மீறப்பட்டால் பாதிப்பு வரதான் செய்யும். மீறும் வரை பார்த்து கொண்டிருப்பவன் மீறியவுடன் விளைவாக வர ஆரம்பிப்பான். கையை தட்டியதுதான் நானு. அந்த சத்தத்தை தடுக்க முடியுமான்னு நமது மகரிஷி அடிக்கடி கேட்பாங்க. ஒரு சின்ன கதை. ஒரு விவசாயி விவசாயம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய வீடு தோட்டம் எல்லாம் ஒரு 5 ஏக்கர்ல பெருசா இருக்குது. பக்கத்துல ஒரு நிலமும் 40-50 ஏக்கர்ல பெரிய அளவுல விவசாயமும் செய்து கொண்டிருந்தார். அந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கு. அந்த இடத்துல இயற்கையை ஒட்டி ஒரு அழகான வீடு கட்டிக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து நீ அந்த இடத்துல உன் வீட்டை கட்டிக்காத அப்படின்னு சொல்றாங்க. பாதிப்பு ஏற்படலாம்னு எச்சரிக்கை பண்றாங்க. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கதான் கட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு ஒரு மழை காலத்துல ஆத்து தண்ணீர் ஜாஸ்தி என்ன ஆச்சுன்னா அவர் காய வைத்திருந்த அந்த வைக்க போற எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுது. ஐயோ, சேர்த்து வச்சதெல்லாம் போயிட்டுதே அப்படின்னு வருத்தப்படுறார். ஊர் மக்கள் சொல்றாங்க, நாங்க தான் அப்பவே சொன்னோமே, ஏன் ஆற்று எல்லையில காய வச்சீங்க, வீட்டை முதல்ல மேடான இடத்துக்கு மாற்றிக்கொள்ளுமாறு சொல்றாங்க. இவ்வாறு நடந்ததே இல்லை. ஏதோ ஒரு நிகழ்வு பார்த்துக்கலான்னு சொல்றாரு. இந்த வீட்டை விட்டு போக அவருக்கு மனசு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவரு கேட்கல. ஒரு 3 வருடம் கழிச்சு பக்கத்து ஊர்ல உள்ள ஆற்றுல வெள்ளப்பெருக்கு அதிகமாகி இங்க உள்ள ஆற்றில் நீர் வரத்து அதனால ஜாஸ்தியாகி இங்க உள்ள அவருடைய மாட்டை எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுது. மனுஷர் ரொம்ப துன்பப்படுறார். சொந்தக்காரங்க எல்லாம் வந்து இத அப்பவே சொன்னோம் கேட்டீங்களா, இந்த இடத்த விட்டு வெளியே வர மாட்டேன்னு எப்படி இருக்கீங்களேன்னு புலம்புறாங்க. அந்த இடத்தை விட்டு போக அவருக்கு மனமே வரல. அவர் அங்கேயே இருக்கார். போயிடணும் அப்படின்ற அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிட்டது. கொஞ்ச நாள் கழித்து போக வேண்டும்னு நினைக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து 4 வருடம் கழிச்சு பெரிய வெள்ள சேதம் ஏற்படுது. வீட்டில் உள்ள விலை முகந்த பொருட்கள் அப்படி எல்லாம் அடிச்சுட்டு போயிடுது. அவரு மகனையும் சேர்த்து அடிச்சுட்டு போறது. ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை காப்பாத்துறாங்க. பெரும் இழப்பு ஏற்படுது. வீடு இடிந்து
புதுப்பிக்க வேண்டிய நெருக்கடியும் வருது. மனுஷன் மிகுந்த சோகத்துல அவர் என்ன பண்றாரு, இந்த பொருள் சேதத்தோட போயிற்று, இனிமேல் இங்க வசிக்க கூடாதுன்னு முடிவு செய்துக்கிறாங்க. வீட்டை காலி செஞ்சிடுறாரு. இந்த கதையை நன்கு நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா, அனைத்தும் சென்றது இவரது கர்மாவினால போயிற்று. இதை யாரும் காப்பாற்றி இருக்க முடியாதா அப்படின்னு யோசிச்சா அப்படியெல்லாம் இல்ல. அந்த விவசாயி நினைச்சிருந்தா காப்பாற்றி இருக்கலாம். நமக்கு தெரியும் தானே, மகரிஷிக்கு அந்த உள்ளொளிய வந்த உள்ளுணர்வை வந்த அடுத்த க்ஷணமே அந்த வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க. அப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். இப்பொழுது பாத்தீங்கன்னா இவர் மிகவும் மேடான இடத்துக்கு வந்துட்டாரு. மகன் பிழைத்தது புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கு கர்மா என்பது என்ன? இயற்கை ஒரு தவறான விஷயம் நடக்கும் பொழுது நமக்கு புரிய வைக்குது. தண்ணீர் இருக்கும் இடத்தில் நீ இருக்க முடியாது அப்படின்னு உணர்த்தியது. பிரபஞ்சத்துல அது அது அதனோட அலைன் ஆகி ஒரு கோர்வையா இருக்கு இல்லையா? அது அது அந்த இடத்துல தான் இருக்கும். ஆற்றில் கொண்டு போய் வீட்டை கட்டினா அப்படி கட்டணும்னு நினைச்சதுதான் அவருடைய கர்மா. அனுபவிக்கணும்னு இருக்கிறது அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப வைக்க போற முதல்ல அடிச்சிட்டு போது அப்பொழுதாவது உஷாரா இருக்கணும். மறுபடியும் அங்குதான் இருப்பேன் அப்படின்னு எனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு நினைச்சது விவசாயியுடைய கர்மா. மறுபடியும் அது வேலை செய்யுது, மறுபடியும் மாட்டை தூக்குது. அப்பொழுதாவது புரிந்திருக்கணும், மறுபடியும் அங்கதான் இருப்பேன் அப்படின்றதும் கர்மா. அந்த கர்மாவினால் வீடு போயிற்று. இதற்கு யார் காரணம்? விவசாயி தான் முழு காரணம். அந்த காலத்துல அதனாலதான் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, அதாவது ஒரு சுவடு என்பது அறிவாளிக்கு ஒரு முறை சொன்னாலே புரியும் என்பதை குறிக்கும். இதை இப்படியும் சொல்வாங்க, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல் அப்படின்னு சொல்வாங்க. தெரியாமல் செய்றோம், ஒரு அடி விழுது, அந்த அடியை வைத்து நான் புரிந்து கொள்ளணும். எப்பொழுதோ நான் செய்த கர்ம வினையின் விளைவாக இந்த பாதிப்பு வந்திருக்கு. இது பாதிப்பு என்று சொல்றதை விட என்னை புரிந்து கொள்ள நடந்த ஒரு சம்பவம். இன்று ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாம காரியம் இல்ல. தடை வருதுன்னு சொன்னா அந்த காரணத்தை பார்க்கணும். அப் அப்படி என்பதுதான் பிரபஞ்ச இயற்கை நமக்கு உணர்த்துது. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த காரியத்தை செய்யாம அகற்றி விட்டா அந்த செயல் நடக்காது. நாம் சரி செய்து கொண்டால் கர்மாவிலிருந்து வெளியே வந்துடலாம். அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அன்றாடம் அவங்களுக்கு உணர்த்தப்படுவத கொஞ்சம் நாம சிந்தித்து சீர்தூக்கி பார்த்தாலே ஓரளவுக்கு இதையெல்லாம் சரி செய்து கொள்ளலாம். கர்மா என்பது இயற்கை சட்ட மீறலால் துன்பமா வருது. சமுதாயத்திற்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. உதாரணத்திற்கு டிராபிக் லாஸ். ரோட்ல இந்தியாவுல கார் ஓட்டணும்னு சொன்னா லெஃப்ட் சைட்ல ஓட்டணும் என்பதுதான் நமது சட்டம். ரைட்ல தான் போவேன் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? அது அத்துமீறல் தானே. இதனால பெரிய துன்பங்கள் வரலாம். ஏன்னு கேள்வி கேட்டா நான் தப்பா வந்தேன், அது என்னுடைய கர்மா, அந்த பலன் இது. அடுத்த முறை லெஃப்ட்ல போனாலும் இது வராது. இவ்வளவுதாங்க எளிமையான புரிதல். அதே போலதான் இயற்கை சட்டத்தை மீறும் போது தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனைக்கு காரணம் கர்மா. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது. பிரச்சனை என்று ஒன்று வந்தா கடவுள் நம்முடன் தான் இருக்காருன்னு அர்த்தம். அந்த சக்தி வேலை பார்க்குதுன்னு அர்த்தம். அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அப்ப கவனமா கூர்ந்து கவனித்து இதில் நான் எங்கு தப்பு செய்திருக்கேன் என்று உட்கார்ந்து சிந்திக்கணும். ஏன் இது மறுபடியும் வரக்கூடாது? அடுத்தவர் மேல பழிய போடுறதே வாடிக்கையா வைக்கிறத விட இதே பண்ணிட்டு இருந்தா நாம தான் கோமாளி ஆயிடுவோம். ஏன்னா மறுபடியும் அதே தப்ப செய்வோம், அடி விழுந்து கொண்டே இருக்கும். இதற்காகவா பிறவி எடுத்தோம்? அனுபவித்து கற்றுக்கொள்ளவா? தப்பில்லையா?
கர்மாவும் நான் தான் செய்யறேன், நான் தான் காரணம். இறைவன் விதியை மட்டும்தான் போடுறான், பிறகு ஓரமா சென்று உட்கார்ந்து கொள்றான். நடப்பது அனைத்திற்கும் நாம தான் காரணம். இது பெரிய புரிதலுங்க. எங்க நிம்மதி என்று சிறிது சிந்தித்தால், உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுத்தல், இங்குதான் அமைதி பிறக்கும். உள்ளது என்ன? இயற்கையில் ஆயிரம் ஆயிரம் அழகு, பியூட்டிஸ் ஆஃப் நேச்சர் இருக்கு. ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இருக்கு. மனித உடல்ல தெய்வம் என்ற டோட்டாலிட்டியில் இருந்து இன்று வரை வந்த தன்மாற்றத்துல எத்தனை வகையான திருத்தங்கள், முன்னேற்றங்கள் வந்ததோ அனைத்தும் சேர்ந்து ஒரே உருவத்துல மனிதன் அமைக்கப்பட்டிருக்கிறான். சுருங்க சொன்னா, மேன் இஸ் சொபிஸ்டிகேட்டட் காட். விஞ்ஞான துறையில எவ்வளவோ நுணுக்கங்கள் இருக்கு. அத்தனையும் நமது உடல்ல அடங்கி இருக்கு. தற்காலத்திலிருந்து கம்ப்யூட்டர் வரை வந்தாயிற்று. கம்ப்யூட்டர் கூட நம்ம உடலுக்குள்ள இயங்கி கொண்டிருக்கு. பார்த்தவுடன் மெமரியா பதியுது. வேண்டும் பொழுது வெளியே கொண்டு வரலாம், தானா கூட வரும். அது மட்டும் இல்லாம இயற்கையில் நடைபெறக்கூடிய அனைத்தையும் மனித மனம் உணர்ந்து அதை அனுபவிக்குது. 4 வகை உணர்வுகளாக: இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். பிளஷர், பெயின், பீஸ், எக்ஸ்டசி. இந்த 4ம் எவ்வாறு ஏற்படுது? இதில் விருப்பம் உள்ளவர்கள் தான் நாம. அதாவது துன்பத்தை தவிர்க்கணும், இன்பம் அனுபவிக்கணும், அமைதியா வாழணும், பேரின்பத்தை எப்பொழுதும் அனுபவிக்க வேண்டும். இது எல்லாருக்குள்ளயும் இருக்குதானே, இன்ஸ்டன்டா இருக்கு. இந்த உணர்வுகள் எப்படி உண்டாகுது? இதை எப்படி எனக்கு ஏற்ற வகையில நடத்தி கொள்வது என்பதை தெரிந்துதான் நாம வாழணும். இதைதான் சித்தர்கள் மகிழ்போகம், ஈதல், இரவாமையெல்லாம் பிரிச்சு வச்சாங்க. அதாவது மகிழ்போகம் அப்படின்றத நாம இங்க எடுத்துக்கிட்டா, புலன்கள் மூலமா இன்பத்தை அனுபவிக்கணும் என்று மேலோட்டமா தெரியும் வார்த்தையில. ஆனா இன்பம் எந்த இடத்துல அளவு முறை மாறுதோ அங்கு துன்பமா மாறுது. வீட்டில் உள்ள தரையை எடுத்துக்கொள்ளுங்க. ஏற்றமாக இருந்தா மேடு, இல்ல பள்ளம் அப்படின்னு சொல்றோம். தரையிலேயே மேடு பள்ளம் என்ற 2 வந்துடுது. அதே மாதிரி உணர்ச்சியில பழகிய அளவுக்கு நமது சக்தி முறையாக கழியும் போது இன்பமா இருக்கு. அதற்கு மேல ஒரு உணர்வு துன்பமா மாறிடுது. 1 கப் பாதம் அல்வா, 3 கப் இங்கு சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க, இன்பமே துன்பமாகி விடுது. 3 கப் பாதாம் அல்வாவை மட்டும்தான் சொல்றேன். ஆனா 3 நாடுகளுக்கு 2 3ன்னு ஆசைப்பட்டா உள்ளதையே நம்ம கிட்ட இருக்கிற பெரிய நாட்டிலேயே இங்க அத்தனை விஷயங்கள் இருக்கு. இதை நாம சரியானபடி நாம என்ன பண்ணணும்? அந்த வளத்தை எல்லாம் பெருக்கி கொண்டு போற்றி காத்து மதித்து இந்த உலகத்தை மதிக்கிற வகையில வளத்தோட நாம வாழ முடியும். ஒரு நாட்டுடைய சாபம் எவ்வளவு வலிமையுடையது! நாடே சேர்ந்து சாபப்பட்டா சும்மா விடுமா? நிறைய பேருக்கு தெரியல, பல நாடுகளுக்கும் புரியல. அவ்வளவு ஈஸியா பக்கத்து வீட்டை கூட கைப்பற்ற முடியுமா? அது எவ்வளவு பெரிய தப்பு. அப்ப உலக அளவுல நாடுகளுக்கு எந்த சட்டம் இருக்கு? இங்க ஒரு முறையான ஒரு சட்டம் இருந்தா இந்த மீறல்களும் போர்களும் நடைபெற்று கொண்டிருக்குமா? ஒரு புரிதல் இல்லல்ல. எவ்வளவு படிச்சிருக்கோம், எவ்வளவு முன்னேறி இருக்கோம். இது ஒரு பேசிக்கான புரிதல். இதை எப்படி ஊற்றுறது? அந்த மனதுக்குள்ள இது நுழையறதுக்காவது இடம் இருக்கா சிந்தனைக்கு? சரி, நான் இப்ப பாதாம் அல்வாக்கே வந்துடுறேன். அப்ப இந்த 3 கப் இங்க சாப்பிட்டா என்ன ஆயிடும்? அந்த இன்பமே துன்பமாயி விடுங்க. இன்பத்தின் அளவு முறை மீறும் பொழுது, மாறும் பொழுது ஏற்படும் ஒரு பொருத்தமிலா நிகழ்ச்சியே தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாகும்னு சொல்றாங்க நமது அருட்தந்தை. இத ஒரு சூத்திரமாகவே கொடுத்திருக்காங்க. இந்த இன்பத்தை மனம் நாடும்
இதில் அளவு முறை தெரிந்து அனுபவிக்க தெரிந்து கொள்ளணும். அங்குதான் இன்பம் இன்பமாகவே இருக்க முடியும், துன்பமாக மாறாது. உறவு துறவு அப்படின்ற அந்த 2 வார்த்தை இருக்குல்ல, அப்பொழுது அளவு முறையோடு இருக்கக்கூடிய இன்பத்திற்கு என்ன பெயர்? வேண்டிய பொருட்களோடு, மக்களோடு, வேண்டிய செயலோடு தொடர்பு கொண்டுதான் ஆகணும். விலகி நிற்க முடியாது. அதே நேரத்துல அளவறிந்த அந்த தொடர்பை வரையறுத்திக் கொள்ளணும். அவ்வாறு பற்றி நிற்பதுதான் உறவு. இதுதான் பற்றற்ற நிலை. துறவுன்னு சொல்றாங்க. சமைக்க நெருப்பு தேவை, சாதம் பக்குவமாகி விடுறது, அடுப்ப அணைத்துடுறோம், அதுவரை நெருப்பின் உறவு தேவையா இருக்கு. இங்க அளவு கட்டுறோம் பாருங்க, இந்த அளவுதான் துறவு. எந்த அனுபவத்திலும் சரி, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இன்பமா இருக்கு, இந்த அளவுக்கு மேல சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, தொந்தரவு கொடுக்கும் என்பதுதான் நம் ஏற்கனவே உள்ள அனுபவத்துல நம்ம நன்றா தெரிஞ்சு வச்சிருக்கோம். அந்த இடத்துல நிறுத்திட்டா அதற்கு பெயர் துறவு. அளவு முறை. விருந்து இலையில வைக்கிறாங்க, அங்க தள்ளி கூட போல பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் எந்த அளவு ரசிச்சு சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு. டேஸ்டா தான் இருக்கு. அப்ப என்ன பண்றோம்? இன்னும் 2 பிடின்னு போட்டு போட்டு சாப்பிட்டா இந்த இன்பம் என்னவாயிடும்? அவங்க மகிழ்ச்சிக்காக, நம்ம மகிழ்ச்சிக்காக போன இடத்துல துன்பத்தை ஏங்க வாங்கிக்கிட்டு வரணும்? அனுபவித்துதான் ஆக வேண்டும். நமக்கு வேண்டியது இன்பம் தானே. இங்க அளவு முறைக்கு விளைவறிந்த விழிப்பு நிலை வேணும். இதுதாங்க முக்கால திரிகால ஞானம்னு சொல்றாங்க. இது பெரிய பெரிய மகரிஷியருக்கு தான் சாத்தியம் என்பதெல்லாம் இல்ல. முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இந்த 3ஐயும் சிந்தித்து எப்படி எந்த முறையில செய்வது என்பதை தான் கணக்கெடுத்து செய்வது முக்கால ஞானம்னு சொல்றாங்க. பாருங்க, எவ்வளவு எளிதா மகரிஷி நம்ம ஒவ்வொருத்தரையும் மகரிஷி ஆக்கிடுறாங்க பாருங்க. இப்படி வாழ்ந்தாலே நீங்க மகரிஷிகள் தான் சொல்லிடுறாங்க. எதற்காக இந்த விழிப்பு தேவை என்று நாம சிறிது சிந்திக்கணும். எந்த அமைதி மனிதனுக்கு வேண்டுமோ அதற்காகவே விழிப்பு நிலை வேண்டும். எந்த செயல் செய்தாலும் இயற்கையில் அமைந்த இனிமையை உடலாலோ உடலிலோ பொருளிடத்தோ மக்களிடத்தோ அந்த இன்பம் கெடக்கூடிய அளவில் போனால் துன்பம் வந்துடும். நேச்சுரல் ரிதம் கெடாத வகையில செய்யும் செயல்கள் இன்பம். நாம் சிறிது கவனித்தால் நம்ம உடலில் உள்ள அந்த ஜீவகாந்த சக்தி மாற்றம் அடையும் பொழுதுதான் உணர்ச்சி உண்டாகும். அழுத்தம், மொழி, ஒளி, சுவை, மனமாக மாற்றம் பெறும் பொழுது அந்த மாற்றத்தை பொதுவாக உணர்ச்சின்னு சொல்றோம். அதன் ஏற்றத்தாழ்வு, அந்த உணர்ச்சி வரும்பொழுது உடல்ல உள்ள சக்தி செலவாகுது. அப்ப சர்ப்ளஸ் செலவானால் இன்பம். வீடியோ பாக்குறோம், கண்கள் மூலமாக ஆற்றல் செலவாகுது. உடல்ல 100 யூனிட் ஸ்டாக் வேணும். தியானம், உடற்பயிற்சி, காய்கல்பம் செய்து அளவு முறை 150 வச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த இருப்பு தீவு இருக்கு பாருங்க, இந்த செலவு இன்பமா இருக்கும், ஆனா செலவு மிகுதியாக ஆகி என்ன ஆகுது? அந்த இருப்புல கை வைக்கும் பொழுது டெபிசிட் வந்துடும். கண்கள்ல நீர் வடியும், எரிச்சல் உண்டாகும். எப்பொழுதும் ஜீவகாந்த சக்திய எந்த அளவு பாதுகாக்கிறோமோ அந்த அளவு, அதாவது எந்த அளவு நம்ம முறையா பயன்படுத்துறோமோ அதுல இருந்துதான் இன்பத்தையும் துன்பத்தையும் பாதுகாத்து கொள்ள முடியும். இன்பமானாலும் துன்பமானாலும் மனம் அதிலேயே, அதாவது அங்கேயே ஈர்க்கப்பட்டு அந்த இடத்திலேயே தங்கி நிற்காம சிந்தனை மிகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, சிந்தனை மிகணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது அந்த சிந்தனை என்பதற்கே அந்த இடத்துல வழி இருக்காது. இதுவே திருப்பி திருப்பி செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்துல சிந்தனைக்கு வழி இல்லை. இன்ப துன்பம் அளவோடு பேலன்ஸா இருக்கும் பொழுது அமைதி என்பது அறிவிற்கு உண்டாகும். அந்த அமைதி நிலையில் அறிவு சிந்தனைக்கு தயாராக இருக்கும். உண்மையை உணர்வதற்கு ஆர்வத்தோட இருக்கிறது. அந்த நேரம்தான் இயற்கையை பற்றி சிந்திக்கவும், நம்மை பற்றி சிந்திக்கவும், அறிவை பற்றி சிந்திக்கவும், உலகை பற்றி சிந்திக்கவும், மதிப்பை பெருமையை உணர்ந்து பிறவியின் நோக்கத்தை அறியவும், அதற்கு தக்கவாறு வாழ்விற்கு திட்டமிட்டு கொள்ளவும் அமைதியில தான் அந்த சிந்தனை பிறக்கும். நமக்கு அமைதி கிடைக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த அமைதிய அனுமதிக்க தெரியாதனால கொஞ்ச நேரம் அங்க நிற்க முடியல, போர் அடிக்குது
ஏதாவது செய்யலாமா என்று உடனே சினிமா பார்க்கறது, கேம்ஸு, ரீலு, மியூசிக்னு அதில் நுழைத்துக் கொள்வது. நாம என்ன நினைவுல வச்சுக்கணும்னா, புலனளவுல நல்ல முறையில செயல்படும் போது எந்த என்டர்டெயின்மெண்டாக இருந்தாலும் அது என்லைட்டன்மெண்டாக இருக்கணும் என்பாங்க நமது குருபிரான். என்லைட்டன்மெண்ட் இல்லாம வெறும் இன்வால்வ்மெண்டாக இருந்தா அங்கு கொண்டு போய் விட்டு விட்டு மீள முடியாத ஒரு பழக்கமா மாறிட்டா அத்தகையது மனிதனுக்கு கேடுதான் விளையும். ஒரு முறை துன்பத்திற்கு உரிய காரியத்தை செய்தா எந்த செயலில் செய்தாலும் உடலில் விரிவு சுருக்க பதிவாக உண்டாகிடும். மூளையில பதியும், தெரியும் நமக்கு. 6 இடத்துல அது பதியும் இல்லையா? மெமரி இம்ப்ரென்ஸா உயிரில் கம்ப்யூட்டர் சிப்ல பதிகிறது மாதிரி பதிந்துடும். ஜீவகாந்தத்துல, கருமையத்துல, வித்து திரள்கள்ல, வான்காந்தத்துல பதியும். ஒரு முறை நாம எது செய்தாலும் எத்தனை இடத்துல அவை நினைத்தாலே போதும் பதிந்து விடுகிறது. ஒரு முறை பதிந்தால் மீண்டும் மீண்டும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். அதே எண்ணங்கள், அதே செயல் செய்யணும் அப்படின்ற அந்த ஆர்வம் மிகுதியாக இருக்கும். இதுதான் ஒரு மனிதனுடைய தன்மை. நமக்கு என்ன வேண்டும் என்று பார்க்கிற பொழுது புலன்கள் அளவு முறையோடு இருக்கணும். நமது உடல் ஆற்றலும் உயிராற்றலும் ஆக்கத்துறையில நமக்கும் மற்றவருக்கும் நலமே விளைவிக்கக்கூடிய அளவுல தயாராக இருக்கணும். எஃபிஷியன்சி அதிகமாகும். அப்பொழுதுதான் அந்த செயல்கள் மூலமாக நமது உயிராற்றல் வில் பி கேரக்டரைஸ்டு. அப்ப அந்த தன்மையாகவே மாறிவிடுவோம். அப்போ நல்லதையே செய்து வரணும். அத்தனையும் பாருங்க, இதெல்லாம் பதியும் பொழுது இதுதான் மனித தன்மை உடைய ஒரு மனிதனாக நம்மை மாற்றுவதற்கு உரிய செயல். ஒரு எண்ணம் வரும்பொழுது இந்த எண்ணம் எங்கிருந்து வருது? இந்த பதிவிலிருந்து வருது. இதை ஆழப்படுத்த கூடாது. இதனால இத்தனை நன்மை இல்லாம தீமைகள் வருது, இது வேண்டாம் என்று உணர்ந்து அதை தள்ளிவிட்டு நல்லதை மாத்திர செய்ய பழகிக்கிட்டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவையில்லாததை விலக்கி கொண்டு வந்தா நமது கேரக்டர்லயே ஒரு நல்ல மாற்றம் வந்து நன்மையே உண்டாகும். சஞ்சித பிராரப்த குற்றங்களை நீக்கி நல்லதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு ஆகாமிய கர்மாவை நல்லதாக்கி கொள்ளணும். இன்றைய ஆகாமியம் நாளைய பிராரப்தமா மாறிடும். நம் குழந்தைகளுக்கு சஞ்சித கர்மாவா மாறிடும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு சிந்தித்து திட்டமிட்டு வாழும் பொழுது மனிதனாக வாழ முடியும். மேல் பதிவாக நல்ல எண்ணங்கள், அதாவது அப்படி போடும் பொழுது வினை கழிதல் என்பது உண்டாகும். ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தால் அவனுக்கு வரக்கூடிய சந்ததி எல்லாம் பயனடையும். இதற்கு தவமும் இறை உணர்வும் அறநெறியும் வேணும். ஒழுக்கம், கடமை, ஈகை பின்பற்றினால் மனிதன் அமைதியாக திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். அவனுக்கு பின் வரக்கூடிய மக்களும் சமுதாயமும் நன்மை அடையும். எங்கே அமைதி என்று கேட்டா அது நமக்குள்ளதாங்க இருக்கு. என்ன ஆற்றல் இருக்கு, எப்படி பெருக்கிக்கலாம், பயன்படுத்துவது என்று எப்பயுமே தயாராக இருந்தால் நாமும் தன்னிறைவு பெற்று வாழும் பொழுது we feel rich. அங்குதான் நிம்மதி, அமைதி, திருப்தி, பேரின்பம் எல்லாம் கிடைக்கும். ஒரு இடத்துல கிடைக்கும். அதாவது ஒரே இடத்துல எத்தனையுமே இருக்கு. மனம் உயிரில் ஒடுங்கி மன ஓட்டத்தை, அதாவது அதை பற்றி அறிந்து கொண்டு உயிரின் பெருமையை உணர்ந்து அறிவாகி சுத்த வெளியிலிருந்து உயிர் சக்தியை உணர்ந்து கொள்ளும் பொழுது இறைவனே தானாக வந்துள்ளதை உணர்ந்து கொள்கிறான். வினை பயன்தான் என்னுடைய சொத்து என்று திருத்தமான முழுமையான வாழ்க்கையை வாழ்வேன் என்று தீர்மானம் செய்து கொண்டு சத் சங்கங்களோடு நம்மை இணைத்து கொண்டு நம்மாலான தொண்டை இயற்றி இனிமையாக வாழும் பொழுது வாழ்வு பயனுள்ளதாக மாறும். இன்று இந்த உலக அமைதி வேள்வி தினத்தில் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி சீரோடு சிறப்போடு வாழ்வோம் என்று என்னுடைய எண்ணத்தை இறைநிலையோடு இணைத்து வாழ்த்தி மகிழ்கிறோம். அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அருட்தந்தைக்கும் இறைமைக்கும் ஸ்கையோகா நார்வே டென்மார்க் இணையவழி குடும்பத்தினருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் பின்புலத்தில் இருந்து உதவி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரியதாக்கி நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.